நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. லிவியா புலோரி பிறந்த நாள் இறைவனுக்கு நன்றியாகவும் பிள்ளை கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்திலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் லேமாத்திய மரிய சூசை சகாய மாதாவுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும் கனகமால் பிரான்ஸ்வா ஆண்மலை பாற்றிக்காகவும் அடைகலசாமி போர்லூயி ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் போர்லூயி குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் நிர்மலா மேரி மேரி அன்துவானத் விஏ ஜோசப் ஆண்மலை பாற்றிக்காகவும் நிர்மலா மேரி 2ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜோபர் லூர்துசாமி ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணொலியில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததே போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தரிசிக்க வாருங்கள், இறை தரிசனம் பாருங்கள். பிஞ்சு முகம் ஒன்று தங்கரதம் போல மின்னுவதை பாருங்கள். அதன் கொஞ்சி மொழியே நம் தஞ்சமெனவே இறை சந்நிதியில் சேருங்கள். ஆராதிப்போம் நம் ஆண்டவரை, தரிசிப்போம் தெய்வ பாலனை. ஆராதிப்போம் நம் ஆண்டவரை, தரிசிப்போம் தேவ பாலனை. நமக்கொரு பாலன் தரப்பட்டுள்ளார், நமக்கென்று ஒரு மகன் பிறந்துள்ளார். நமக்கொரு பாலன் தரப்பட்டுள்ளார், நமக்கென்று ஒரு மகன் பிறந்துள்ளார். பாருலகோருடன் பாசமொழி என்று பேசினார். பற்பல முறையில் பல்வேறு வழியில் முன்னோருடன் தேவன் பேசினார். சொந்த பாலகன் வழியாய் பாருலகோருடன் பாசமொழி என்று பேசினார். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மறைநிலைகளை தகுந்த ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் குற்றம் பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்பி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகில் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குமே. உலகில் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உள்ளதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் வார்த்தை மனிதனான மறை நிகழ்வில் மனிதனத்தின் மீட்பு கடித்தளமிட்டீரே. உம் மக்களின் வேண்டுதலுக்கு ஏற்பவர்களை இரக்கம் காட்டியருளும். அதனால் ஒரே திருமகனின் பெயரை தவிர வேறொரு பெயரை அழைத்து மன்றாட தேவையில்லை என்பதை அனைவரும் அறிந்து கொள்வாளாக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை.
திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தை 29 முதல் அதிகாரம் 3, 6 முடிய. அன்புக்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால், நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தனை முறையாய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன். சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவேன். எல்லாம் இழந்து வந்தவரே, மழலையான மன்னவரே, மழலையான மன்னவரே, மாட்டு தொழுவில் மாணிக்கமே, 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 சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன். வனப்பூமழையே வானழகே வையம் வந்ததா, சின்ன கூட்டுக்குள்ளே வெண்ணிலவு தஞ்சம் கொள்வதா. வனப்பூமழையே வானழகே வையம் வந்ததா, சின்ன கூட்டுக்குள்ளே வெண்ணிலவு தஞ்சம் கொள்வதா. மின்மினி போலவே விண்மீன்கள் சூழவே, கண்மணி கோலமே அந்த தெய்வம் பிறந்ததா, மின்மினி போலவே வீண்கள் சூழவே, கண்மணி கோலமே அந்த தெய்வம் பிறந்ததா. அருளே அழகாய் ஆள வந்ததா, இருளே நிழலாய் வீழ வந்ததா. சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன். சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவேன்.
எல்லாம் இழந்து வந்தவரே, மழலையான மன்னவரே, மழலையான மன்னவரே, மாட்டு தொழுவில் மாணிக்கமே, 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 சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே, என்ன சொல்லி உன்னை எண்ணி தாலாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே கூடிக்கொண்டார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 29 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருப்பதை கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழு கொடுப்போர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என்று சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் தூய்மை மிகு பெயரினுடைய விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவின் பெயரினால் திருமுழுக்கு பெறுகின்றோம். ஆண்டவர் இயேசுவின் பெயரினால் அனைத்து நலன்களை நாம் பெறுகின்றோம். இயேசுவின் நாமத்தினால் நாம் அறிக்கையிட்டு சொல்லுகின்ற அனைத்துமே ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. கடவுள் அதை ஆசீர்வதிக்கின்றார். தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்றவராக இருக்கின்ற நாம் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய சகோதரராகவும் நம்முடைய மீட்பராகவும் நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய குற்றம் பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கின்றது. இயேசு கிறிஸ்து மெசியா, மீட்பர் என்று நாம் ஒவ்வொருவரும் அழைக்கக்கூடிய அருளும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பெயர் என்பது ஆற்றல் மிக்கது, வலிமை மிக்கது. எனவேதான் திருவிழியங்களிலும் நம்முடைய திருவழிபாட்டுகளிலும் இயேசுவின் பெயரை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் தலைவணங்கி நாம் ஆண்டவருக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம். ஆண்டவர் இயேசுடைய பெயர் என்பது ஆற்றல் மிக்கது, வலிமை மிக்கது. அவருடைய நாமத்தினால் நாம் கேட்கின்ற எல்லாவற்றையுமே அவர் நமக்கு கொடுக்கின்றார். எனவே இந்நாளிலே தூய ஆவியின் வல்லமையால் திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய நாமத்தை அறிக்கையிடுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம்.
திருமுழுக்கு பெற்ற எல்லா சகோதர சகோதரிகளுமே ஆண்டவர் நாமத்தை, ஆண்டவருடைய பெயரை உலகெங்கும் சென்று அறிவிக்க வேண்டும். அதை நாம் நற்செய்தியாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய பெயரை நாம் உச்சரிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் புகழ்பாட வேண்டும் என்று இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரை பெறுகின்றவர்கள் அவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கின்றார்கள். எனவே நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருப்போம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் நாம் அனைவருக்கும் அன்பையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் ஒற்றுமை தரக்கூடிய மக்களாகவும் மாறுவோம். குடிலே மாளிகையாய் மானுட மீட்பே மனோருவார். மாடடை குடிலே மாளிகையாய் மானுட மீட்பே மனோருவார். மண்ணில் வந்தாய் மகிழ்வை தந்தாய் உள்ளம் மகிழ உறவு பெருக என்னை தருகின்றேன். ஏற்றிடுவாய் காணிக்கையாய் மாற்றிடுவாய் பலி பொருளாய். ஏற்றிடுவாய் காணிக்கையாய் மாற்றிடுவாய் பலி பொருளாய். என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன பாலகா, என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாலகா. ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மது வல்லமையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட காணிக்கைகளை ஏற்றுள்ளவுமை வேண்டுகின்றோம். அதனால் சாவை ஏற்கும் அளவுக்கு உமக்கு கீழ்ப்படிந்த கிறிஸ்துவுக்கு மீட்பளிக்கும் பெயரை நீர் அருளியது போல அப்பெயரின் ஆற்றலால் உமது பாதுகாப்பை எங்களுக்கு வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலைவாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயரான ஆண்டவரே, போற்றி 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 போற்றி. ஆற்றலும் ஆட்சியும் ஆன அன்பு தெய்வமே, போற்றி போற்றி
போற்றி போற்றி. வானம் பூமியாவும் உந்தன் நான்பிலோங்குதே, உன்னதங்களெங்குமே போற்றி போற்றி. உன் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே, உன்னதங்கள் எங்குமே போற்றி போற்றி. போற்றி 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 போற்றி. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாங்களுக்குவை மாறவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் பிரான்சிஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவர செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடி பணியால் பயிற்சிவை நாம் துணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம் திருத்துதருக்கும் விழைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதியும் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை நம் பாவங்களை போக்கக்கூடிய ஆண்டவர். செம்மறியிலிருந்து கழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலம் பெறும். குயிலே வா வா, வண்ணமயிலே வா வா, சின்ன குயிலே வா வா, வண்ணமயிலே வா வா, வருஷங்களா காத்திருந்தேன் வா வா. உன் பிஞ்சு விரல் சந்தனமா வீசுதே, உன் பட்டு இதழ் என்ன நமோ பேசுதே. நீ சந்தன மல்லி வந்தனம் சொல்லி வாழ்த்துவேன். உன்ன கைகளில் அள்ளி கதைகள் சொல்லி பாடுவேன். சின்ன கோயிலே வா வா, வண்ணமயிலே வா வா. ஆத்தோரமா குருவி ஒண்ணு அழகழகா பாடுது, அழகழகா பாடுது. நீ பொருந்த அதிசயத்தை நிலம் பார்த்து கூவுது, நிலம் பார்த்து கூவுது. ஆத்தோரமா குருவி ஒண்ணு அழகழகா பாடுது. நீ பிறந்த அதிசயத்தை நிலம் பார்த்து கூவுது. வானமழை தூவுது, பூமி எங்கும் பூக்குது. வானமழை தூவுது, பூமி எங்கும் பூக்குது. இடையரோட இடையிலையும் கண்ணு ஒண்ணு பார்க்குது, கண்ணு ஒண்ணு பார்க்குது. விருந்து ஒண்ணு கேக்குது, விருந்து ஒண்ணு கேக்குது. சின்ன குயிலே வா வா, வண்ணமயிலே வா வா,
குயிலே வா வா, வண்ணமயிலே வா வா, வருஷங்களா காத்திருந்தேன் வா வா. பிஞ்சு விரல் சந்தனமா வீசுதே, உன் பட்டு இதழ் என்னென்னமோ பேசுதே. நீ சந்தனமல்லி வந்தனம் சொல்லி வாழ்த்துவே, உன் கைகளில் அள்ளி கதைகள் சொல்லி பாடுவே. சின்ன குயிலே வா வா, வண்ணமயிலே வா வா. அறிவிப்பு: வில்லியனூர் திருத்தலத்தில் 1500 புனிதர்களின் புனித பண்டம் அருளிக்கம் நேற்றும் இன்று சனிக்கிழமையும் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இறைமக்கள் சென்று பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் பெயரை சிறப்பித்து மாட்சிக்குரியமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து உட்கொண்ட திருவுணவு எங்கள் மீது முதலில் மிகுதியாக பொழியுமை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பெயரும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நினைத்து மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புத எங்கள் அன்னையே, இறைமகனின் தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. அற்புத எங்கள் அன்னையே, இறைமகனின் தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. அற்புத எங்கள் அன்னையே, இறைமகனின் தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் உம் தயவாலே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் உம் தயவாலே. அவர் சொற்படி வாழ அழைத்திடும், அவர் சொற்படி வாழ அழைத்திடும். உம் அழைப்பில் என்று வாழ மன்றாடம்மா, உம் அழைப்பில் என்று வாழ மன்றாடம்மா. அற்புத எங்கள் அன்னையே, இறைமகனின் தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும்
உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.